இடுப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங் படம், ஆமா, நவம்பர் 7th ப்ரமோஷனுக்கு ஐயோ ஆரோமலே அதுதான் ஆராம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா எஸ்டிஆர் ஃபேனா இருக்கணும், அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டோம். ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. ஆக மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க. சரி ஓகே. அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா ஜஸ்ட் ஒரு வல்லவனா இந்த படம் லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கு, நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க, அவர் ஏன் இடுப்ப பாத்துருக்காரா? எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா. தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. தெரிஞ்ச மாதிரி இப்ப அந்த இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே, அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம், அது ஓகே. அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க, எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட், நீங்க தாங்க. விட்டு போறது நீங்க தானே. இடுப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங் படம், ஆமா, நவம்பர் 7th ப்ரமோஷனுக்கு ஆரோமலே அதுதான் ஆராம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாதீங்கப்பா, மறந்துடுவேன். ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா தம்பி ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன், வர மாட்டேங்கிறீங்க பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மத்த பசங்க போகிற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பேன் நினைச்சியா? நான் லவ் பண்ணல, தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம்மு என்ன சொல்லுவாரு? ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா தாடி வளர்த்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார் ஃபேன். ஸோ டக்குனே மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு சரகடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சிட்டு ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போய் நிக்க மாட்டேன். சிங்காண்டி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. பா யோ பொண்ணுங்களா ஜிம்முன்னு இருக்கிறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னு இருக்கிறீங்க? சத்த பத்தல. லவ் யூ சொல்லுங்களா. ஸோ இந்த ஆறாமலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாத்துருவீங்களா? தேட்டர் போய் கண்டிப்பா பாப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். குமுதா ஹாப்பி என்னாச்சு? தேங்க்யூ. ஹர்ஷத் ஒரு நிமிஷம் வாங்க. ஒரே நிமிஷம். இவர் மைக் எடுத்தாலே வில்லங்கமா பேச போறாருன்னு அர்த்தம். பிரசன்ட் மீடியா சார் மேடம் ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. இல்ல வைரலா கண்டென்ட் வேணும், ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகணும்னு கேட்டீங்கல்ல. ஹர்ஷதோட காஸ்டியூம் பாத்துக்கோங்க. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ட்ரெண்டிங் மேட்டர் ஓகேவா? Thank you sir. உன் கூட பழகுன பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். தேங்க்யூ தலைவா. சூப்பர். ஆனா சந்தோஷமா இருக்கு அர்ஷத். இந்த நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆக போகுது. அதானே, ஏதாவது வைரல் ஆகி அவனையா தூக்கி போட்டு அடிச்சா உங்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். So please one more time thank you so much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம். ஆரோமலே Teachers November 7th please do enjoy. Thank you so much. Thanks to all.
எஸ் எல்லாரும் ஜாலியா வீட்டுக்கு போங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. அண்ட் அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, எங்களுக்காக ஒரு Arshad. சின்ன படம் கூட பார்க்காம நீங்க வந்து எங்களுக்காக அழகா பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்புறமா செக் அனுப்பிடு வீட்டுக்கு. அதெல்லாம் அனுப்ப மாட்டோம் தான் இதை சொல்றேனே. சரி ஓகேடா. தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா. Thank you one more time for them please. We love you all. Keep supporting. Thank you. And thanks to press and media as well. Thank you so much. ஸோ நவம்பர் 7ஆம் தேதி எல்லாரும் எங்க சந்திக்கலாம்? எந்த தேட்டர் வர போறீங்க? லூக்ஸ் வாங்க, ரோஹிணி வாங்க, வெற்றி வாங்க, ஜிகே வாங்க, எல்லா இடத்துலயும் நாங்களும் வரோம். ஸோ பயங்கரமா சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 7ஆம் தேதி 6ஆம் மலை அப்படியே உருகி ஊத்தணும் நம்ம எல்லாருக்கும். சூப்பர். பாய். Superb. Finally ஒரு group photo please. The team group photoக்காக. Thank you so much to the entire audience. We love you all. Thank you. சூப்பர். ஓகே, அதாவது அர்ஷதோ என்னப்பா என்ன ஏதோ கேக்குறாங்க. அதை விட்டுருங்கக்கா. சூப்பர். இருங்க இப்பதான் மெயின் பிக்சர். எல்லா போனை கையில வச்சிருக்கீங்களா? டக்குன்னு நம்ம கேட்க அப்படியே ரீல்ஸா பரவிடணும். சரியா? நம்ம தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கணும். ஓகே, ஸோ அர்ஷத்துக்கு நல்லாவே தெரியும், கிஷனுக்கும் யூஸ்வலா தெரியும். நான் இறங்குனாலே கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணி விட்டுருவேன். அதுக்காக தான் என்கிட்ட மைக்கை கொடுத்துருவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஆளு, நாங்க கிடையாது. என்னப்பா நான் கான்ட்ரவர்சியாப்பா? பாத்தீங்களா? இல்ல பதில் அப்படி வரணும்னு 2 பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்படி வந்தாதான் எங்களை விடுவீங்க, அதானே? அப்படி சொல்லிருங்க. ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியும். ஓகே, சோ முதல் கேள்வி, அதாவது படத்திலே இருக்கு, அதாவது 69 96 அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னப்பா 2 காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக உங்க பதில சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன? உங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் காதல். அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதான் இருக்கிறதுலே புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஐயா நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுத்துல எது காதல்னு தெரியல. அந்த தேடல்ல தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர். அடுத்த கேள்வி, அதாவது லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல்ல. எது ஓகேப்பா இப்போதைக்கு? லவ் ஆர் அரேஞ்ச் இஸ் ஃபைன். இல்ல இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படின்ற நிலைமை தான். லவ்வா இருக்கட்டும். இல்லக்கா, நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துரும். அது வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இவரு. இல்ல என்ன, நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன் நானு. எனக்கு என்ன ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ்னு கேட்காதீங்க. சரி அப்ப கேள்வி இப்படி வந்து கிஷன் 2 பேருக்கு நடுவுல வர கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாம். அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுப்பா. அது என்ன சொல்றாங்கன்னா, அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் போது ஒரு புரிதல் வருமா, அந்த புரிதல் தான் காதலா மாறுமா, அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. சோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா? இதை ஒண்ணு கேட்கலாம், கரெக்டா இருக்கும். நான் ஏதோ 4 பேர் கூட லிவ் இன்ல இருக்க மாதிரி என்கிட்ட கேக்குறீங்களே. ஓகே, தம்ப்நெயிலுக்கு ஏதோ வந்துருச்சு நினைக்கிறேன். 4 பேருடன் அர்ஷதா அப்படின்னு போட்டுற வேண்டியதா. பட் இருந்தாலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா என்னப்பா உன்னை பொறுத்துக்க என்ன? ஓகேவா? அதான் இது நிறைய பேர் நிறைய இதோ சொல்றாங்க. இப்ப புதுசா வந்து ஏதோ பென்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, அதில் நான் ஈடுபடவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், லவ். அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் கடைசி வரைக்கும். அதுதான். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்மா? சூப்பர். நீங்க சொல்லுங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா உங்களோட புரிதல் என்ன? எனக்கு தெரிஞ்சு டைமோட எல்லாம் லவ்வோட டெஃபினிஷனே மாறிட்டு இருக்கலாம். அதை பத்தின ஒரு படம் தான் இதுவும். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுதுன்னா ஓகே தான், as long as இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இறங்குற வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். பட் அதை விட மாசா ஒன்று சொல்லணும்னா, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பார்த்தா ஹர்ஷத் மாதிரி ஒரு கேம் சூரி, விஜய் சித்துனாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுன்றாரு. அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லாம் ஜெயிக்க தேவையில்ல, வாழ்க்கையே ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். உனக்கு ஓகேவா ஹர்ஷத்? எது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து கடைசியா அப்படியே இருந்தல, கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்றியா? அப்படிலாம் இல்ல. அது எப்படி இந்த கட்ட வேக வேணாமா? அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். சோ அது பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். சோ படத்துல இன்னொரு ஒரு டயலாகோ வருது இல்லையா, தாக்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுல்ல. ஸோ அதாவது எல்லாருக்குமே லவ்னும் பொழுது நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உங்க
லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கோம். ஏதாவது லைட்டா எடுத்து விட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹர்ஷத் ப்ளீஸ். காதல் அவரு லவ்ல எக்ஸ்பர்ட் ஆமா அவர் பயங்கர எக்ஸ்பர்ட். நாங்க கிரியஸ் அட பாவீங்களா, சொல்லுங்க. இதெல்லாம் மால்ல சொல்ல முடியாது. ஐயா இங்க தான் சொல்லணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லவ்னா நம்ம எப்படி கத்துப்போம், அதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுல பார்த்தா ஏய் இதான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா நம்ம நடந்துட்டு இருக்கும் போது யாராச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா நமக்கு மைண்ட்லயே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று ஓடும். அப்படிதானே பசங்களா இல்லையா? ஸ்கூல்லாம் கத்து தராங்களா லவ்? புது ஜென்ரேஷன் நினைக்கிறேன். தெரியல அமைதியா இருக்காங்க. இல்ல தெரிஞ்ச ஜென்ரேஷனுக்கு லவ்வே வேணும்னு நினைக்கிறேன். ஹர்ஷத் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா அந்த பென்சிங் சிச்சுவேஷன்ஷிப் அங்க போயிட்டாங்க. பட் இந்த லவ்ங்கிறது நம்ம அங்க பார்த்து தான் கத்துக்கிறோம். ஸோ கேள்வி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. சூப்பர். அதாவது லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் லைட்டா. ஆமாமா இல்ல இந்த படத்திலே சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது இப்போ இருந்தா லவ்னா பயங்கரமா டீப்பா இருந்தா லவ்னு புரிஞ்சுப்போம். ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் கொடுத்தா ஷார்ப்னர் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ்னு நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மான்டாஜ்ல கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் எங்களுடைய. ஹர்ஷத்தும் அப்படிதான் நினைக்கிறேன். ஹர்ஷத் எல்லாம் குழந்தை லவ் வரைக்கும் போயிட்டு வருவார். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து நின்றாது, நிறைய பேர் மேல வரும். இல்ல அப்படி வரலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்றேன். நம்ம கிட்ட இல்லப்பா ஊன்ட்ட. இல்ல நம்ம என்ன சரி கரெக்ட் உங்களெல்லாம் சேர்த்தலாம் என் கூட. தேங்க்யூ. ஓகே சூப்பர். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் இந்த படம் லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கு, நம்ம நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம் ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து ஹர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க. அவர் ஏன் இடுப்பை பார்த்திருக்காரா? எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா. தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. தெரிஞ்ச மாதிரி இப்ப இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே, அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம் ஓகே. அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க, எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட் நீங்க தாங்க. இடுப்பு நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங் நவம்பர் 7th ப்ரமோஷனுக்கு ஆரோமலே ஆறாம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வருவாங்க, இன்னொருத்தர் காலேஜ்ல வருவாங்க, இன்னொருத்தர் படம் ஃபுல்லா வருவாங்க. இப்படிப்பட்ட 3 ஹீரோயின். இந்த 3 ஹீரோயினும் எனக்கு இல்ல, அப்புறம் நான் எதுக்கு இதுல பங்கேற்கணும்? அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் கிஷன் அப்படியே ஜோதிகா அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு அந்த டயலாக அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ரெடி? நீங்க சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி? ஏங்க எனக்கு இது நான் வேற ஏதாவது சரி வேற ஏதாவது சொல்லுங்க. பையன் பொண்ணு மேட்டர்னா நான் எப்படி பண்றது? இல்ல உண்மையாலே அவங்க இருக்காங்கல்ல சிவாத்மிகா, அவங்க வந்து ஜோதிகா மேமோட பயங்கரமான ஃபேன். சூப்பர். ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின் கூப்பிட்டுடலாமா? அவங்க பையனை பிறந்தா கூட ஜோன் பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பையனா இருந்தா கூட பரவாயில்ல வச்சிருவோம், அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓ ஜெசி இல்ல ஓகே நம்ம இப்படி வேணா பண்ணலாம். என்ன லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன். எத்தனை பேர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா எஸ்டிஆர் ஃபேனா இருக்கணும். அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டோம். ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. ஆக மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க. சரி ஓகே. அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா ஜஸ்ட் ஒரு பல்லவனா அவன் பாரு கீதா போடிங்கன்றான். ஜஸ்ட் வல்லவன்ல எவ்வளவோ இது உனக்கு அதுதான் வேணும்ல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம். தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு போல. ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி டக்குன்னு ஏதோ ஸ்டார்டிங் என்ன வரும்? ஓகே ஏதோ சும்மா தலைவன் தான் தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன். நீங்க இவங்களை பார்த்து சொல்லலாமா? வாங்க கீதா, வாங்க கீதா. இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே போலாமா? நீங்க எல்லாம் ரெடியா? யார் அந்த ஆக்ஷன் நல்லா இருந்தது தம்பி. எனக்கு ஏதோ டயலாக் இல்லல்ல. சரி ஜஸ்ட் குவைட்டா இருக்கேன். ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாதீங்கப்பா மறந்துடுவேன்.
ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா தம்பி ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன், வரமாட்டேங்கிறீங்க பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மத்த பசங்க போகிற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பேன் நினைச்சியா? நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றது தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம் அடிச்சு தம்மு என்ன சொல்லுவாரு, ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா தாடி வளர்த்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார் ஃபேன். ஸோ டக்குனு மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு சரகடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சிட்டு ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போய் நிக்க மாட்டேன். சிங்கண்டி. Oh my god, சூப்பர். இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கேடிவில அப்படி மாத்தும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒண்ணு அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்காவா டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவுல எதுக்கு நீ பாஸ் விட்ட? இல்ல கை வந்தோடனே ஞாபகம் வந்ததும் மறந்துடுது. சரி எதுக்கு அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சும்மா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். ஆமா சரி அக்கா பண்ணலாமே. ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன் வாங்க, நீங்க இங்க வாங்க. ஐயா நான் இப்போ இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ so much. லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு, அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா? சோ இந்த கார்ட்ல இருக்கிறத நீங்க பிக் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். ரெடி? எஸ், நிறைய பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிடுவோம். சோ இது காட்ட மாட்டீங்களா? நீங்க கார்டு மட்டும் இவங்க கையில வச்சிருக்கிறது வந்து அது பேர் என்ன? கியூபிட் கார்ட்ஸா? கியூபிட் கார்ட்ஸ். நீங்க ரெமோ படத்தெல்லாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு விடும், அப்புறம் தேவையில்லாம லைஃபே வேஸ்டா போயிடுமே லவ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயும் ஒன்று இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு. இது உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூசு மாதிரின்னு. படம் பார்த்து 2 பேர் லூசு மாதிரின்னு படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ படம் பார்த்த பிறகு நீங்களா ரிலேட் பண்ணிப்பீங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துருங்க. எதுக்கா? ஓகே என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். சோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜ்லாம்பால் இல்லையா? நான் சொல்லணுமா? இல்ல அப்படி இருப்பா, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்ப லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. சோ அதாவது ஒரே செகண்ட், அந்த படத்துல லவ் அழகா காட்டிருப்பாங்க. லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா காட்டியிருப்பாங்க. அது அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் அங்க இருக்கு இல்லையா? சோ இப்போ நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜ்லாம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாகா அது ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு காட்டணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் எடுத்து பேசினாலும் ஓகே. இல்ல யாராவது ஒரு அபிதா பாருங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. யாராவது அபிதா குஜ்லாம்பாலா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. நம்ம படத்தை பத்தி பேசலாம், வல்லவன் சேதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சார். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கணும்னு. சரி வேணா அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும். வேணா அது பண்ணலாமா? ஓகே ரெடி. ஓகேவா? சேது வருது. அதான் இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்க நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. பா ஓ பொண்ணுங்களா ஜிம்முன்னுக்குறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னுக்குறீங்க? சத்த பத்தல. லவ் யூ சொல்லுங்களா. ஸோ இந்த 6ஆம் மலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாத்துருவீங்களா? தேட்டர் போய் கண்டிப்பா பாப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். குமுதா ஹாப்பி என்னாச்சு? தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதாவது நீங்க ஏற்கனவே போட்ட ஒரு ஸ்டெப் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு.
அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பை இங்க கிரியேட் பண்றீங்க, நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நீங்க நைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் கிரியேட் பண்ண கூடாது, அதெல்லாம் தானா ஏதோ எந்த சாங் உங்களுக்கு போடலாம் இந்த படத்துல இருந்து, எங்களுக்காக ஒரு ஸ்டெப் அது ஐ மீன் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணும். இந்த படத்துல எந்த சாங் எனக்கு பிடிக்காது, சும்மா என்னது? எனக்கு தல நீங்களே சொல்லுங்க என்ன சாங்? என்ன சாங்? புரியல புரியல. ஹஸ்கி டான்ஸா? ஹஸ்கி டான்ஸா? சரி, அப்ப இப்படி பண்ணிடுவோம், நம்ம படத்தோட பாட்டு போடுங்க, அதுக்கு ஹஸ்கி டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துடலாம். ஓகே சூப்பர். சோ டிஜே ப்ளீஸ். Okay, so there is other 2 more female lead in the movie. So நான் சொன்ன மாதிரி நம்ரதா மற்றும் சந்தியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு கைத்தட்டலோட அவங்கள மேடைக்கு கூப்பிடலாம். தேங்க்யூ. ஸோ என்னன்னா சந்தியா அப்போதான் எனக்கு கேட்டாங்க, எதுவும் கேள்விகள் கேட்டுறாதீங்க. நான் கேள்விகள் எதுவுமே கேட்கல, பட் ஹவு டிட் யூ ஃபீல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது தனித்தனியாக நீங்கள் சொல்லிடலாம். Hello. It's so nice to be here. So, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா, the team is a group of people that I've known ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா தெரிஞ்ச group of people, and the energy was so lovely. செட்டே ரொம்ப அப்படியே கலகலன்னு இருக்கும், and it's so nice to work with like-minded people. So, and the story is something everyone will enjoy. So, எனக்கு எல்லா ரீசனும் இருந்தது ஏன் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஸோ ஐ கான்ட் ரியலி பாயிண்ட் அவுட் ஒன், பட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ வாஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் யா, ஐ ஜஸ்ட் ஹோப் இட் டஸ் ரியலி வெல். எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் November 7 பாருங்க. ஓவர் டு சந்தியா. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். என் பேர் சந்தியா. இது என்னோட முதல் படம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ, ஐ திங்க். அண்ட் நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் த என்டையர் க்ரூ, த டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே, தே புட் தேர் heart and soul and they love this film and the way they've worked together, and it's come out, you can see that in the film as well. So ellarkumaga, and I think even the audience, they'll really like this film. So kandipa November 7th vandruvingala. Thank you so much to both of you. Thank you. ஓகே, ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் டிரெக்டர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் முக்கியமாக அந்த ஹீரோயினும் பேசப்படணும். ஐ திங்க் ஷீஸ் brought in the beautiful emotions அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த படங்களையும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் சிவாத்மிகா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கைத்தட்டலோட அவங்கள அன்போடு மேடைக்கு கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவாத்மிகா. நான் ஆரோமலையில் அஞ்சலின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு கதை அவ்வளோ பிடிச்சி இந்த படம் பண்ணுன்னு ஒரு ஆசையோடு நான் வந்து ஆக்ட் பண்ண ஒரு ஃபில்ம். எல்லோரும் கண்டிப்பாக November 7 தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள். ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ரொம்ப லைக் கிஷன் கரெக்டாக சொல்லுவார், உங்கள் லவ் லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு படம். குவிக்காக எங்கள் க்ரூக்கு காஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரங், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை பேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அஞ்சலியாக என்னை பெர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு. அதித்தி மேம், தேங்க்யூ ஸோ மச். Day 1லேருந்து யூ ஃபீல் ஸோ சப்போர்ட்டிவ். ஐ திங்க் நீங்கள் எப்போவுமே அனுப்புகிற மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஹேஸ் ரியலி மேட் மீ ஃபீல் லைக் ஓகே, இந்த படத்தோட நமக்கு நல்ல சான்சஸ் வரும், நம்ம ஒரு இடத்துக்கு போவோன்னு ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ. வினோத் சார், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு அண்ட் என்ன காஸ்ட் பண்ணதுக்கு. குவிக்லி our entire cast and crew, thank you so much.
To the boys who've always given me princess treatment, Ram, Ani, thank you. Again the same words. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. கௌதம், நாளைக்கு யார் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட். இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க. அண்ட் சின்ன பட்ஜெட் படமானாலும் உங்கள் விஷுவல்ஸ்னால அவ்வளோ நல்லா இருக்குது. ஐ ஹோப் இந்த படத்தோட யூல் ரீச் கிரேட் ஹைட்ஸ். Ashwin, Yashwant, to the entire direction department, camera department, thank you boys. Nava, ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நல்ல ஸ்டைல் பண்ணதுக்கு. சித்து சார், உங்கள் மியூசிக் எங்கள் படத்துக்கு ஒரு லைஃப். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நம்ருதா, சந்தியா, இவங்க ரெண்டு பேரும் நான் ப்ரொமோஷன்ஸில் தான் மீட் பண்ணேன். பட் யூ போத் ஆர் ஸோ ஸ்வீட். ஐ விஷ் வி ஹேட் த சான்ஸ் டு ஒர்க் டுகெதர், பட் மேபி நெக்ஸ்ட் டைம். It's been a pleasure meeting you both. And now to the main boys. Kishan, unga dedication, I hope you get all the success you deserve. ஏன்னா இந்த படத்தில் ஒருத்தர் சாரங்க்கு ஈக்குவலாக உழைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காருன்னா அது கிஷன் தான். ஸோ யூஆர் an incredible talent, Kishan. I hope this film gives you all the success and all the light in the world that you deserve. And ஹர்ஷத் பற்றி நான் செப்பரேட்டாக சொல்ல தேவையே இல்லை. I think he's already getting all the love. ஆனால் நீங்கள் இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதை மீறி உங்கள் டேலண்ட் இட் வில் டேக் யூ சம்வேர் எல்ஸ். நாட் ஜஸ்ட் ஆஸ் வாட் வி ஹவ் சீன் யூ டில் டேட், பட் சம்திங் பிகர் அண்ட் சம்திங் பெட்டர். தேங்க் யூ பாய்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆட் திஸ். இவ்வளோ சேஃபாக, இவ்வளோ சப்போர்ட்டடாக, எஸ் என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் கூட ஐவ் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கிரேட் டீம்ஸ். பட் என்னோட ஏஜ் குரூப்பில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் யூ கைஸ் மேக் மீ ஃபீல் சேஃப், சப்போர்ட்டட் அண்ட் சீன். தேங்க் யூ ஸோ மச். ஐ லவ் யூ கைஸ். ப்ளீஸ் November 7th ஆறாமலை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். தேங்க் யூ so much. Praveen sir, thank you. You are changing the way this film is. வேற யாரா இருக்கா மேம் லிஸ்ட்ல? யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, எனக்கு ஆல்ரெடி பக்குன்னு இருக்கு. அதாவது தேங்க் பண்றது ரொம்ப அழகா, ஒவ்வொருத்தரா ரொம்ப அழகா தேங்க் பண்ணிருக்கீங்க அப்படி தான் சொல்லணும். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வி ஆல்சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். ஓகே, ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நான் படத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் பேசினேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சாரங் வந்து எல்லாத்த பற்றியும் பேசினாரு, நானும் ஒரு வாட்டி பேசிடுறேன். ஏன்னா அந்த கம்பெனிலலாம் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே டிஎல் மட்டும் அந்த புகழ் எடுத்துகிட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி எங்கள் ஃபேஸ் இங்கே இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு வந்துடும். எல்லார பற்றியும் ஒரு குவிக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஐ ஸ்டார்ட் வித் சாரங், எங்கள் டைரக்டர். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக சாரங்கும் நானும் வந்து சேர்ந்து டெவலப் பண்ணும்போது இங்கே வந்து இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் we are very 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 happy to give it to all of you. நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சாரங்கோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் இந்த படத்துக்கு மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு வாட்டி கை தட்டலாமே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு படமாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயம், அவர் தூங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கஷ்டமாக அவர் போட்ட உழைப்பு தான் இந்த படமாக இங்கே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரங். எங்களை நம்பி இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெக்னிக்கல் டீம் மணி ப்ரோ இங்கே இருக்காரு. இதில் வந்து ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இங்கே எத்தனை பேர் மேட்ரிமோனியில் இருந்திருக்கீங்க? அந்த வயசு எல்லாருக்கும் மேட்ரிமோனி இல்லையா? யங்ஸ்டர்ஸா? சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வெயிட்டிங் இருக்குது. நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸ் வந்து நிஜமாக அது ஒரு ஆஃபீஸ் மாதிரியே பயங்கரமாக போட்டு கொடுத்தது மணி ப்ரோ ஒரு வாட்டி எந்திரிச்சு இல்லைங்க. சாரி, எனக்காக ஒரு வாட்டி கை தட்டலாம். சூப்பர். நீங்கள் ஒரு வாட்டி கை தட்டுறதுனால எதுவும் ஆகாது. நான் லைஃப் ஃபுல்லாக அவர் மறக்க மாட்டார். ஒரு வாட்டி கை தட்டலாம். ஓகேயா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்மளோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் யஷ்வந்த், ராம்ப்ரோலாம் கடைசி வரைக்கும் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்னே தெரியல, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பார். ஸோ ராம்ப்ரோ, அனி, யஷ்வந்த் ப்ரோ, அஸ்வின் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போது. அதை தாண்டி நிறைய பேர், பிரகாஷ், ஆஷிக், நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. அண்ட் பிரவீன் எங்களோட எடிட்டர், அவருமே கடைசி வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல. ஒரு நாள் எடிட் பண்ணுவார், ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வருவார், எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருந்தார். ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படம் வந்து இங்கே வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ பிரவீனுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் சித்து ப்ரோ, உருகி நிறைய சிவப்பு பச்சை பச்சை பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? பிடிக்குமா? ஸோ பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கும் நிறைய லவ் போய் சேரணும். ஹோப்ஃபுல்லி எங்கள் படம் மூலமாக அவருக்கும் நிறைய போய் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் கௌதம் ப்ரோ, எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் இல்லைங்க,
என்னோட ஃபேவரட் கௌதம் ப்ரோ தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு படம் வந்து நீங்கள் எவ்வளோ கோடியில் வேணால் எடுங்க, ஆனால் இவர் எடுத்தால் அந்த படத்தோட பட்ஜெட் டபுளாக தெரியும். ஏன்னா அப்படி இருக்கும் அவரோட விஷுவல்ஸ். சூப்பராக எடுத்திருக்காரு. நாங்களே வந்து சாரங் கூட ஷார்ட் ஓகேன்னு சொன்னால் கூட அவர் நிறுத்த மாட்டார். கண்டிப்பாக பெட்டர் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஆல் த லவ். இவர் வந்து இப்போ நம்ம படம் முடிச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, நயன்தாரா மேமோட படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு all the best மட்டும் கை தட்டிட்டு சொல்லலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நல்லாவே கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்களும் இங்க இருக்கலாம். ஓகே, சோ எஸ், தேங்க்யூ கௌதம் ப்ரோ. அண்ட் இந்த படம் வந்து எப்பவுமே ஒரு ஐடியாவா நம்ம கொடுக்கும்போது என்ன வேணா போடலாம். சில ப்ரொடியூசர்ஸ் காசு போடுவாங்க, சில பேர் டைம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்டை வந்து யாராச்சும் ஒருத்தங்க நம்பினாதான் அது இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்பினது அதித்தி மேம் தான். எல்லாரும் அதித்தி மேம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கை தட்டுங்க. அவங்க வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் செட்டில் என்ன நடக்குது, எப்படி பண்ணால் இந்த ஒரு இவெண்ட்டு, ஒரு சாங் எப்படி லான்ச் பண்ணலாம், ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு ஒவ்வொரு சின்ன எஃபர்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை இங்கே கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஏன்னா அவங்க வந்து இங்கே ஒரு 15 இயர்ஸ் மேலே இருக்காங்க, நாங்கள் தான் புது டீம். ஸோ எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. அண்ட் வினோத் சார் எங்களுடைய ப்ரொடியூசர். அவர் வந்து மார்க் ஆண்டனி படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மார்க் ஆண்டனி பிடிக்குமா? அந்த படத்தோட வினோத் சார் வந்து அவரும் நிறைய வருஷமா இருக்காரு. வண்டர் பார்லாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வினோத் சார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவரோட கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், பயங்கரமாக டென்ஷன் ஆவார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் செட்டில் டென்ஷன் ஆகாத ஒரே ஆள் வந்து வினோத் சார் தான் நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சாரங். அண்ட் வினோத் சார் இங்கே நம்மளோட இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நம்மளோட ஹீரோயின்ஸ் சந்தியா, நம்ரிதா அண்ட் சிவாத்மிகா. சந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் படம் இது, ஆனால் சத்தியமாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பிஹேவ் பண்ணல, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தாலுமே நிஜமாவே அவங்க ஒரு ஸ்கூல் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தியா. அண்ட் நம்பரா அது அர்ஷத்தை கேளுங்க, அவர் தான் எல்லாமே வாங்கி வச்சுப்பாரு, அவர் கொடுப்பாரு. சரியா? அண்ட் நம்ரிதாவுமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சின்ன போர்ஷன் பண்ணதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நம்ரிதா. எல்லாம் நம்ரிதாவுக்கு ஒரு சின்ன கைத்தட்டு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவாத்மிகா, அவங்க தெலுங்குல வந்து பயங்கர ஃபேமஸ். அப்பப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த படம், நீங்கள் அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா சாரங் நிறைய பேர் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், பேன் இண்டியனா எல்லா ஹீரோயின்ஸுமே நாங்கள் அவங்ககிட்ட இந்த கதை போயிருக்கோம். நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தது, நிறைய ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ரியலி ஆனஸ்ட்லி டெலிங் சிவாத்மிகா, அந்த படம் பார்க்கும்போது உங்களை தவிர யார் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த கேரக்டர் இப்படி வந்திருக்காது. நிஜமாக ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன். எங்களை நம்பி வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக சாரங் எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே, எவ்வளோதான் இப்போ வந்து ஹர்ஷத் இருக்காரு, நான் இருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தாலுமே தியேட்டரை விட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக சிவாத்மிகா பற்றி எல்லாருமே பேசுவாங்க. 100% கன்ஃபார்ம். தேங்க்யூ சிவாத்மிகா. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே இருக்காப்புல, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஹர்ஷத்னு சொல்லிட்டு. ஹர்ஷத் வந்து எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போதான் அவர் காமெடி பண்ணி ஜாலியாக இருப்பார். ஆனால் அவரை விட சின்சியரான ஒரு பர்சன் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் நிஜமாவே சொல்கிறேன், அவர் சீனோ இல்லையோ அவர் டைரக்டர் பக்கத்தில் தான் உட்காருவார். இந்த சும்மா போய் உட்காருறது என்னெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா சீன்லையுமே ஏதாவது அவரோட இன்புட் ஒன்று இருக்கும். இது எப்படி ஃபனியர் ஆக்கலாம், எப்படி சீரியஸ் சீனில் கூட இந்த இமோஷன் எப்போவுமே ஒன்று சொல்லுவார், நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அந்த தியேட்டரில் போய் உட்காரும் போது தான் நானும் சாரங்க வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் ஏதாவது சொன்னால் நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம பசங்களுக்கு இப்படி வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னார். கடைசியில் அந்த பச்சை பாஸ் மட்டும் வந்தால் நல்லா இருக்கும் தலைவா. அந்த பசங்க நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, பட் உங்களுக்கு பார்த்து பிடிச்சா எல்லாருமே வா. இந்த பசங்களே நம்ம தானா, இங்கே இருக்கிறவங்க தானா? சூப்பர். ஓகே, ஸோ பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த படத்தில் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஓகேயா? நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான். நமக்கு நல்லதோ கெட்டதோ அவன் இருப்பான். சம்டைம்ஸ் கெட்டதுக்கு அவனுக்கு காரணமாக இருப்பான். பட் at the end of the day நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் தான் ஹீரோ. அந்த கேரக்டர் ஹர்ஷத் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். ஏன்னா அவருமே நிறைய பீக்கில் இருக்கும்போது இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். நாங்கள் வந்து அப்பப்போ கலாய்ச்சிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ஷத்தை மீட் பண்ணும்போது நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
அவர்கிட்ட வந்து vlogs பத்தி பேசுவாங்க. நடுவில் டிராகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க போனாலுமே குட்டி டிராகன் தான். இப்போ எங்க போனாலுமே டயங்கரம் தான். அதனால தலைவன் வந்து எங்க கண்ணு முன்னாடி பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜாவா சுந்தரேசன் ஹர்ஷத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எங்க படத்துல இருந்ததுக்கு. அண்ட் கடைசியா சாரங் ஒரு விஷயம் சொன்னாரு, இங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க அப்படின்னு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு ரொமான்ஸ் படம் எல்லாருமே லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம். ஆனா அந்த ஜென்ரேஷனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3 குரூப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து யாரெல்லாம் இங்க லவ் பண்றீங்க சும்மா சத்தம் போடுங்க. ஐயா தைரியமா சத்தம் போடுங்களையா, ஏன் பயப்படுறீங்க? எடிட்ல தூக்கிடுவோம். இல்ல அவங்க பயப்படல, உண்மை அதுதான். ஓகேயா? ஏன்னா அவங்கள விட மேல ஒரு குரூப் இருக்காங்க. யாரெல்லாம் லவ் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர்ல இருக்கீங்க? இல்ல இவங்க மென்னா, இவங்க அடல்ட்ஸ். இவங்களுக்கு மேல லெஜெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. யாரு லவ்வே வேணாம் சந்தோஷமா இருக்கேன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அவரை பத்தி தெரியல, ஆனா அந்த படமும் இதை பத்தி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இந்த 3 கேட்டகரியில ஒருத்தங்களா இருப்போம். ஸோ அந்த லைஃபை கடந்து வர்றது தான் இந்த ஒரு படம். அண்ட் டீசர் ட்ரெய்லர்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பர். ஸோ உண்மையாவே இது ஒரு சின்ன படம் தான், ஆனா we made it with a very very big heart. ஒரு சின்ன படம்னு சொல்றது அதித்தி எப்பவுமே சொல்லுவாங்க, சின்ன படம்னு சொல்லாதீங்க, பட்ஜெட் நெவர் டிட்டர்மைன்ஸ் how a film is, the amount of effort you put, அதுதான் முக்கியம் அப்படின்னு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படம் நவம்பர் 7th ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கிஷன். ஸோ அடுத்தபடியாக யாரை கூப்பிட போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம்ப்பா. நம்ம வீட்டு புள்ள ஜெயிச்சிருக்காரு. ப்ளீஸ் ஸ்டே பேக், ஐ வாண்ட் யூ டு ஸ்டே பேக். ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கிஷன் சொன்ன மாதிரி தான் அவர் போடுற ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டிங்க. அவர்கிட்ட எது கொடுத்தாலும் இல்லை, எப்பவுமே ஒரு பேப்பரு பெண்ணோடையே சுத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி எழுதி அதுக்கான எக்ஸ்ட்ரா, அவர் சொன்ன மாதிரி தான் பயங்கரம் அதெல்லாம் விட்டுருங்க, இவர் பயங்கரமான ஆளு. அந்த பயங்கரமான ஆளை ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமா? So let's make some noise for Arshad Khan அவர்களுக்கு ப்ளீஸ். ஜெயிச்சிட்டே மாலா. ஓ மை காட், எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருப்பா. கன்ஃபார்ம் தம்பி, சூப்பர். ஸோ தம்பி, நேரம் கருதி ஒரே லைன்ல உன் ஸ்டைல்ல யூஸ்வலா டக்குன்னு சுருக்கமா முடிச்சிடல, ஒரே லைன்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லினா நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 2 பேருக்காக. ஸோ ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இல்ல அது எனக்கு புரியல, நீங்க மட்டும் மேடை போடுறதுக்கு முன்னாடில இருந்து இங்க பேசிட்டு இருப்பீங்க, நாங்க வந்து ஒரே லைன்ல முடிக்கணுமா? அதாவது நல்லா இருக்கே கதை. பாரு அக்கா. ஓகேக்கா, தேங்க்ஸ் டா. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நடுவுல பாய், how are you பாய்? ஆத்தே முஜோ கோ. அச்சா பாய். ஹாய்மா. உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல லைட் போட்ட மாதிரி இவ்வளோ லைட் இருக்கும்போது ஒரு படபடப்பு வருது. ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அண்ணன்கள், சார்கள், மேடம்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஏன்னா அப்படியே ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்டுருங்க 35. ஸோ அதனால் நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சண்டே எவ்வளோ முக்கியமான டே அப்படின்னு எனக்கு தெரியும். பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும். சிலர் மாலில் தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க. ஐயா அவங்கள விடுங்க ஐயா, அந்த பல வேலை சில வேலையை முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க, அவங்களுக்கும் நாங்க ஸ்பெஷலா நன்றி சொல்றோம் இல்லையா? அடுத்து வரேன். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே. அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசியசியமா திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமை நீங்க வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க. தேங்க்யூ மா. 45 வயசு அம்மாலாம் என்ன பாக்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னமா வேணும். தேங்க்யூமா. ஸோ ஆறாமலை ட்ரெய்லர் எத்தனை பேர் பாத்தீங்களா? சூப்பர், உண்மையா இருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? எப்படி உங்களுக்கு ஆறாமலை ட்ரெய்லர் பிடிச்சதோ கண்டிப்பா ஆறாமலை படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டைரக்டர் அப்புறம் நம்மளுடைய ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரையும் பத்தியும் சொல்லிட்டாங்க. திருப்பி நானும் சொல்ல விரும்பல. அப்படி நான் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுறேன், கவலைப்படாதீங்க.
கண்டிப்பாக கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுவேன், 5 நோட் லைனாக வரும். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். ஸோ டிராகனில் குட்டி டிராகனாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட், இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய பேர், அதாவது கெசட்லேயே மாற்றிடலாம், அசத் கான் அழிச்சிட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பேர் சச்சின். ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க, கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. நான் படத்தில் அஜித் அப்படின்ற கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃப்ரெண்டாக சச்சினா நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நவம்பர் 7ஆம் தேதி ஃபீனிக்ஸ் மாலில் கூட லூக்ஸில் ரிலீஸ் ஆகுதுல, சூப்பர். இப்போயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர், வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். ஓகே தானே? சூப்பர் சூப்பர்ப்பா, செம்ம ஆஃபர். அக்கா தான் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன், மூஞ்சிலே தெரியுது, செம்ம ஆஃபர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா பத்திரமா வீட்டுக்கு போங்க. அவ்வளவுதானே? ஐயா ஐயா, என்ன வீட்டுக்கு போங்க? 5 மணில இருந்து அங்க காத்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள வீட்டுக்கு போய் யாரும் வீட்டுக்கு போல. உங்களுக்கு வேலை இல்ல? அவங்க அப்படியா, எவ்வளவு வேலை இருக்காங்க? ஐயா நம்மளுக்கு இதுதானே வேலை. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க பாருங்க. ஓகே, இப்போ நல்ல சவுண்ட் கொடுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்? பாத்தீங்களா, 1 ஹவரா இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சீக்கிரம் வந்ததுக்கு டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் கமிங் டு த டைரக்டர் சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு படம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா நானே பல பேர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது லவ்னா என்னன்னா அவங்க ஒரு புரிதல் கொடுக்குறாங்க, கல்யாணம்னா என்னன்னா அது தனியாக ஒரு ட்ராக் போகுது. இப்போ புதுசாக ஒன்று வருது சார், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அது சும்மா ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அவர் இருக்கா ஹர்ஷத்? ஓ தேங்க்ஸ்டா, அதுதான் ஹர்ஷத் வேணும். இப்போ அதுக்கான கேள்விகளை நான் கண்டிப்பாக கேட்பேன் சார். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஹவு டு யூ ஃபீல், பிகாஸ் எப்பவுமே ஒரு படம் வரும்போது இட்ஸ் லைக் அவர் ஓன் பேபி. ஸோ அது நவம்பர் 7th அப்படி தியேட்டரில் கொடுக்க போகிற அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் இந்த ஒரு சின்ன படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற இந்த கைத்தட்டல் தான் எங்களை அந்த தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த படம் ஒரு கன்ஃபார்மாக வின் ஆகிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஆரோமலே வந்துட்டு ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர், எல்லாருக்குமே ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படம் கன்ஃபார்மாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆப்வியஸா இதுல கிஷன் முதல் நீ முடியும் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? முதல் நீ முடியும் நீக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ரொமான்ஸ் பிலிம்ல நடிச்சிருக்காரு. ஹர்ஷத் குட்டி டிராகன் எவ்வளவு பேர்? டிராகன் எவ்வளவு பேர்? ஸோ குட்டி டிராகன்ல ஒன்று பண்ணியிருந்தார்ல, அதோட ஒரு 3 டைம்ஸ் இந்த படத்துல பண்ணியிருக்காரு அவரு. டெஃபினட்டா நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டா என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. எப்ப பார்த்தாலுமே 2 பேருமே மக்களை என்டர்டெயின் பண்ணும், அது ஒண்ணுதான், மக்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஹீரோயின் சிவாத்மிகா, எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க இந்த படம் முடியும் போது. ஸோ சிவாத்மிகா, பெஸ்ட் ஆஃப் லக், எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க படம் முடிஞ்சோடனே. அண்ட் நம்ரிதா ஒரு காலேஜ் பொண்ணா பயங்கரமா ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ல சந்தியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஸ்மிருதின்னு. ஸோ ரொம்ப உங்களை டைம் எடுத்துக்க விரும்பல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். இந்த படம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சின்ன படம், மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவைப்பட்டுச்சு இந்த படத்தில். ஒரு வாய்ஸ் ஓவர், சரி யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ்டிஆர்ட்ட போய் கேட்கலாம், அவரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் என்னன்றது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரி படம் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டேன் ஆனா நான் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினைச்சேன். பட் வித்தின் ஒரு 1 டே அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, டே படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்குடா, நான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். அண்ட் இந்த மேடையில அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு கமர்ஷியலாவும் நாங்க எதுவுமே பே பண்ணல அவருக்கு. ஒரு யங் டீம், ஒரு ஹர்ஷத், கிஷன், சாரங் டைரக்ட் பண்ணியிருக்கான். அந்த படத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்டா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் சார், லவ் யூ சார், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ என்னோட க்ரூ
ஒரு 2 minutes என் க்ரூவை பத்தி நான் பேசணும்னு பார்க்குறேன். அது இல்லாம படத்துல ஆப்வியஸ்லி விடிவி கணேஷ் சார், சிவா, ஆப்வியஸ்லி விடிவி கணேஷ் சார், சந்தான பாரி சார், துளசி மேம், ராஜாராணி பாண்டியன் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. என்னோட க்ரூ பிரவீன் ஆண்டனி அப்படின்றவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எனக்கு ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வருதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிரவீன் ஆண்டனி. ஏன்னா என் கூட எனக்கு பக்கபலமா ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கேன், ஆனா அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரவீன் ஆண்டனிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் அங்க போய் இன்னும் வேகமா வேலை பார்ப்பாரு. உங்களுடைய பத்திர கேக்குதா? தேங்க்யூ. அண்ட் படத்தோட டிஓபி கௌதம் இருக்காரா? கௌதம் வா, ஸ்டேஜ் வாடா. காலேஜ் முடிச்சிருந்தாரு, முடிச்சதோட கையோட கூட்டு வந்துட்டோம் இந்த படத்தோட டிஓபியா. இதுதான் இந்த பையனோட டெபியூ பிலிம். சோ இவருக்காக ஒரு வாட்டி கை தட்டிடுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சித்து குமார் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சித்துன்னு பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியான சாங்ஸ். நீங்க எவ்வளவு பேர் உருகி உருகி கேட்டிருக்கீங்க? உருகி உருகியோட ஒரு 2-3 டைம்ஸ் இந்த படத்துல பயங்கரமா சாங்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அது இல்லாம நவதேவி ஸ்டைலிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மணி ஆர்ட்ல, மணி வாமணி, ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு தெரியாத அளவுக்கு இவரோட ஆர்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த படத்துல இருந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மணி. அண்ட் அது இல்லாம திலீபன் என்னோட டப்பிங் ஸ்டுடியோ இன்ஜினியர், கூத்தன் அண்ட் சுரேன் அவங்க தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா ஒரு சில பேர் இருக்காங்க, நான் அவங்களை கூப்பிடுறேன். ராம், அனிருத், யஷ்வந்த், அஸ்வந்த். இந்த படத்துல இருந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. எனக்கு ஒரு அடுத்த படம் கிடைக்கும், கிஷன், ஹர்ஷத் அவங்க அடுத்த லீக்கு போவாங்க, எல்லாருக்குமே ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஒன்று நடக்கும். ஆனா இவங்க 3 பேரு என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் டீமை கூடவே நின்று எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் இவங்க பார்த்துருக்காங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாம ஜஸ்ட் நாங்கள் ஒரு படம் ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்றோன்னு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளவு சத்தம் கொடுக்க முடியுமோ அந்த சத்தம் கொடுங்க. Come on, நான் train பண்ணிருக்கல. One more time. Let's make some noise for all the technician teams over there, please. Thank you so much. And இப்போ மெயினா லாஸ்டா இன்னும் ஆப்வியஸ்லி கௌஷிக் ரைட்டர், சிவானா போஸ்டர் டிசைனர், பாலாஜி கலரிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுல இன்னொரு மிக முக்கியமா ஒரு 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், வினோத் சார் அண்ட் அதித்தி ப்ளீஸ். எங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, இது ஒரு சின்ன படம்னு பார்க்காம இது ஒரு படம், இதை நான் போய் ரீச் பண்ணுவேன், இதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன். இந்த ஈவெண்ட் இங்க நடக்கிறதுக்குமே ஒரு மெயின் ரீசன் இவங்க தான். இவங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் கண்டிப்பா இங்க நடந்திருக்காது. நான் சப்போர்ட் பண்றேன், என்ன பண்ணலாம், வேற என்ன ப்ரமோஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம். படத்துக்கும் ஒரு 1.5 years இந்த படம் ஷூட் போச்சு. அந்த 1.5 yearsல இவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் போயிருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் வினோத் சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஆப்வியஸா காசு போட்டிருக்காரு, ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எல்லாருமே தேங்க்யூ. November 7th மறந்துடாம இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த படத்தை நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன படம் ஆரோமலே, ப்ளீஸ் சப்போர்ட் இட். எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, தியேட்டர்ல பாருங்க. டோன்ட் சப்போர்ட் பைரசி. தேங்க்யூ. ஓகே, அதாவது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பேசினா, ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும். பட் ஜஸ்ட் ஒன் क्वेश्चन டு யூ, சின்ஸ் check so since we are running check சார், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க அப்படின்னு யூஸ்வலாக எல்லா டைரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் திஸ் இஸ் சம்திங் ஸோ ஸ்பெஷல். இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த பிறகு நிறைய விஷயம் எங்கள் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. இந்த ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா இதுக்காக நீங்க தைரியமா வந்து November 7 உங்க காசு வேஸ்டே ஆகாதுங்க அப்படின்றதுக்கு என்ன? ரொமான்ஸ் இருக்கு. இங்க எவ்வளவு பேர் லவ் பண்றீங்க? இங்க எவ்வளவு பேர் லவ் ஃபெயிலியர்ல சுத்துறீங்க?
உங்க எல்லாருக்கும் இந்த படம் பயங்கரமா பிடிக்கும். இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா கிஷன் இதை கேரி ஓவர் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லுவார் இதை பத்தி. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு அவுட் அண்ட் அவுட் ரொமான்ஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம் வருது. ஸோ அதுக்காக போய் பாருங்க. Thank you so much. Thank you sir. One more time for the director Sarang அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். Aromale, how many days to go? Thank you எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. தேங்க் யூ பாய். என்னப்பா பயங்கரமா இவங்க எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா ஒரு கொரியன் ஆக்டர் மாதிரி வந்திருப்பாரு. ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகா வந்திருப்பாங்க. நான் வந்து அக்கா 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 வயசுக்கு ஏற்காத ஒரு கெட்ட போட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நான் வந்து கொஞ்சம் பரட்ட முடியோடு இப்படிலாம் வந்திருக்கேன்னா நம்ம டயங்கிரம் படம் வந்து என்னோட கெட்டப் தான். ஸோ டயங்கிரம் வந்து ஆரம்பிச்சிச்சு, அற்புதமாக போயிட்டு இருக்கு. அதுக்காகவும் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம். அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இப்போ எப்படி உங்கள் வீட்டு ஆளா, உங்கள் ஃப்ரெண்டா, உங்கள் அண்ணனா, தம்பியா பார்த்து எங்களை ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ரசிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் கிஷனா இருக்கட்டும், சாரங்கா இருக்கட்டும், நீ சாரங்க இல்லையா, சாரங்க இங்கே விட்டீங்களா, கிஷனா இருக்கட்டும், சாரங்கா இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே நிறைய பேசி நாங்கள் நிறைய ஏங்கினது எல்லாமே உங்களுடைய கைத்தட்டலுக்கும் உங்களுடைய இந்த சவுண்டு இந்த விசில் சத்தத்துக்கும் தான். ஸோ அது இன்னைக்கு எங்களுக்கு தேங்க்யூ தலைவா. ஸோ அது இன்னைக்கு இவ்வளோ கிடைக்குது, அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஒன்னே ஒன்று தேவை, நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நம்புகிறோம். பார்த்துட்டு உண்மையாக உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு இவர் நம்பர் 9841 சொல்லட்டுமா வேணாமா? ஓகே, ஏதோ ஒன்று கால் பண்ணி திட்டுங்க. ஸோ படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். பாய்டா.